நமசூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபேச ராகவே கேதுவே நமக. கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் நமக்கு பொதுவாக எப்படி இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை இந்த உலகமே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கார். அப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னேற்றம் மருத்துவ ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள், எஸ்பெஷலி இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் புதுசாக வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதேபோல் ஆன்மீகவாதிகளுக்கு சற்றே கடுமையான காலகட்டம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவர்களுக்கான அவமான குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், பெருவாரியான லாபங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகப்படியான விரயங்களும் இருக்கிறதுக்கான, ஏன்னா மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுதும். அப்போ விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், விரயங்கள், நீர்நிலைகள்லாம் மிகுதியாக நிரம்பி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடம் நல்ல மழைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஏற்கனவே மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இப்போ சனி ராகு சேர்க்கை, நீர் கிரகங்கள், அதுவும் மோட்ச ராசி மீனம் அப்படிங்கும்போது நல்லா மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு விவசாயம் செய்யும் பெருமக்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். தை மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பர், அது மாதிரியான ஒரு நிலை. அதேபோல் இந்த மருத்துவத்துறையில் முக்கியமான நிகழ்வு, செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இறக்கிறதுக்கான வாய்ப்பு, மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சினிமா துறையோ இல்லை பாடகத்துறையோ இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருடைய இறப்பு, மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 2024 வருடம் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த வருடம் வெள்ளங்கள், அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாமல் சித்திரை மாதத்துலலாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு எந்தெந்த மாதிரியான பலன்களை நாம் பெறப்போகிறோம், 2024 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடம் அப்படின்னா புகழ், பித்ருஸ்தானம், அதே மாதிரி தந்தைக்கான இடம், ஆன்மீகம், தான தர்ம சிந்தனை, ஆன்மீக பயணம், நெடுந்தூர பயணம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் உங்களுக்கு ராசியாக வந்திருக்கு. ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2024 வருடம் தொடக்க காலகட்டத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உண்டு. கௌரவத்தை எதிர்பார்ப்பார்கள். பதவி அந்தஸ்தெல்லாம் தேடி வரும். பதவி அந்தஸ்து, ஆன்மீக நாட்டம், இதெல்லாம் இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கள் உண்டு. தர்ம வழியில் நடப்பவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள், உதவும் எண்ணம் அபரிமிதமாக இருக்கும். போதாக்குறைக்கு இப்போ ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒரு தர்ம சிந்தனை உள்ள கிரகம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல்
நம்ம நினச்சதை சாதிக்கணும், நினச்சபடி நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். முன்கோபங்கள் அபரிமிதமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருந்தாலும் கோவப்படாமல் இருந்தால் நல்லது தானே. கோவப்படும் பொழுது காரியத்தில் சிதறல்கள், பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க முடியாத மனநிலை இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தினால் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குருவுடைய பார்வை மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு இருந்தாலும் நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும். கோவப்படாமல் இருந்தால் தான் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்க்கிறார். 9னா நெடுந்தூர பயணம், வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இல்லைனா ஒரு தந்தை மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள், தந்தை வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும். லாபங்கள் மிகுதிப்படும். பாராத லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சனி பயிற்சி உங்களுக்கு சனி ராசி அதிபதி குருக்கு நட்பு தான். அதனால் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு தான் சனி பெயர்ந்திருக்காரு. வருமான ஸ்தானத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்திற்கு பெயர்ந்திருக்கிறார். அப்போது இந்த லாபங்கள் மிகுதியாகும். அதே போல் உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், சிந்தனையில் தெளிவு. இத்தனை நாளாக ஒரு முடங்கி போயிருந்த விஷயம், நீங்களே உங்களுக்கு தடை போட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவு கிடைத்து அதுலேருந்து வெளியில் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி சிந்திப்பீர்கள். சிந்தனை தெளிவாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னா தந்தைக்கான இடம். தந்தைக்கான இடம் தாயாருக்கான இடத்தில் தாய் தந்தை ஒற்றுமை மேலோங்கும். தாய் தந்தை ஒற்றுமை, தாய் தந்தை பிணக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாக வேண்டிய காலகட்டம் சரியாகும். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தொழிலில் சில தடைகள், தாமதங்கள், சில குழப்பங்கள், சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். தொழில் சார்ந்த ஏக்கங்கள், வருத்தங்கள், புலம்பல்கள் வேண்டாம். ஏன்னா கேது பகவான் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக கொடுக்கக்கூடிய கிரகம் கேது தான். சனி கேதுலாம் கர்ம கிரகங்கள், கர்ம காரகன் சனி தான். கேது ராகுக்கும் கேதுக்கும் கொடுக்கப்பட்ட வேலையே ஜீவராசிகளின் கர்மாக்களை சரிவர, நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லுவோம் ராகு கேதுவெல்லாம். அதெல்லாம் சரிவர செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுகள். முன்ஜென்மத்தில் என்ன செஞ்சோம், அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறதுனா ராகு கேதுக்கள். அப்படிப்பட்ட கேது உங்களுடைய கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய தொழில் மூலம் சில அனுபவங்களை, தொழில் மூலம் சில ஞானங்கள், தொழிலில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இன்னார் இப்படி தான் அப்படிங்கிறத விஷயத்தை எடுத்து கொடுக்க போகிறார் கேது பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதேபோல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய முயற்சியில் சில தடைகளை கொடுக்கலாம். தடை, தாமதங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இழுத்துட்டே போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ராசி அதிபதி குரு நட்பாக இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த எல்லாருமே ஒரு 100%, 100% முயற்சி போகிற இடத்துல நீங்கள் 1000% எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தடைகளை தாண்டி நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அங்கே தான் உங்கள் ராசி அதிபதி குரு உட்காந்துருக்கார் ஏற்கனவே. அப்போது இறை அனுகிரகம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடவுள் நம்ம வீட்டு வாசலில் தனுசு ராசிக்காரர்களுக்குலாம் எப்படின்னா கடவுள் தயாராக இருப்பார் உதவுறதுக்கு, அனுகிரகம் பண்ணுறதுக்கு. வீட்டு வாசலில் நிற்பார். நம்ம உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் யாராக இருந்தாலும் உள்ளே வருவாங்க. அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசியின் ராசி அதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே குரு இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறது தெய்வ அனுகிரகத்தை தேடி கொண்டு சேர்க்கும். தேடி கொண்டு சேர்க்க வேண்டிய காலகட்டம். இந்த குலதெய்வ காரியங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. முன்னோர் வழி சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சினால் சரியாகும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தை சனி பகவான் பார்க்குற பட்சத்தில் ஏற்கனவே சந்திர பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு அன்றைய காலகட்டத்தில். அவன் இந்த திருமணம் ஆனவர்களுக்கு சில குழப்பங்கள், திருமணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கலாம் சில பேருக்கு. அதெல்லாம் ஒரு மே மாதத்துக்கு அப்புறமா சரியாகும். மே மாதத்திற்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஹெல்த்தை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா என்ன, நீங்கள் நல்லா உறக்கத்தை கொண்டு வர வேண்டும். உறக்கமின்மை அப்படிங்கிறது சில சமயத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மணி நேரம் தூங்குகிற இடத்துல 8 மணி நேரம் தூங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க உறக்கத்தை
உறக்க நேரத்தை மிகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது உடல்நிலையில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சனி தான் ஒரு ஆட்சி ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில், அதாவது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இதெல்லாம் குரு ஹோரை. இந்த குரு ஹோரை காலகட்டத்தில் குரு பகவானையோ இல்லை சித்தர்கள் ஜீவசமாதி போய் வழிபடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மெடிடேட் பண்ணிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது உங்களுக்கு தனுர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தனுர் மாதம் பிரம்ம முகூர்த்தத்தை அன்றைக்கி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வியாழக்கிழமைக்கு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறது, சித்த புருஷர்கள் வேண்டுறது, சாய்பாபா, ராகவேந்திரர், ஆஞ்சநேயர், இது மாதிரியான வழிபாடுகள்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எந்த நாளாக இருந்தாலும் குரு ஹோரையை தேர்ந்தெடுத்துங்க. குரு ஹோரை ஒரு சுபஹோரை. இந்த சுபஹோரையில் சுபகாரியங்கள் செய்கிறது, தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள் செய்கிறது, தர்ம சிந்தனையை வளர்த்துக்கிறது. தர்ம சிந்தனை கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். தினசரி ஒரு ஜீவராசிக்கு உணவளிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வரணும். பைரவருக்கு பிஸ்கெட் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுடைய கர்மாக்கள் பெரிய அளவு கர்மாக்கள் கழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் செய்யும்போது நமக்காக நம்மளுடைய கர்மாவை சித்தர்கள் சுமந்து தெய்வத்திடம் ஒப்படைத்து அதை குறைத்து கொடுப்பர். கழிக்க முடியாது, யாராலையும் யாருடைய கர்மாவையும் கழிக்க முடியாது. சித்தராக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகும். ஆனால் அதை லேசாக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் காயினாக சுமக்கிறதுக்கும் நோட்டாக சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ காயினாக சுமக்கிறதுக்கு பதிலாக நோட்டாக மாற்றி கொடுக்குறது தான் சித்தர்களுடைய வேலை. அப்போ இது மாதிரி கர்மாக்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் சித்தர்களிடம் மட்டுமே உள்ளது. சித்தர்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, தர்ம சிந்தனை, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் 2024ஆம் வருடம் தொழிலில் முன்னேற்றத்தையும் வருமானத்தில் ஒரு ஏற்றத்தையும் வீடுமனை வாகன யோகங்களை தரக்கூடிய நிலையில் நல்லதொரு வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.